சட்டமன்ற உறுப்பினராக என் முதல் உரை மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பதில் உரையும் கொடுக்க விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைத்திற்கும் முன்னதாக என்னுடைய இந்த இருக்கை, இந்த பொறுப்பு, இந்த வாய்ப்பு ஆக எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்தவர்களை நன்றியோடு இந்த அவையில் நினைவு கூறுதல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என் கன்னி பேச்சுக்கு கண்ணியம் சேர்க்கும் என்று நம்புகிறேன். கொங்கு நாட்டின் ஒரு நடுத்தர குடும்பத்தில் என்னை பெற்றெடுத்து இன்றும் என்னை அருகே இருந்து ஆசீர்வாதங்களுடன் வழிநடத்தி கொண்டிருக்கும் எனது தாயார் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திருமதி பாவாய் அம்மாள் அவர்களுக்கும், நினைவிலே இருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் எனது மூத்த சகோதரர் KG யுவராஜ் மற்றும் எனது தந்தை KP கணேசன் அவர்களுக்கும், எனது பயணங்களில் எப்போதும் பக்கபலமாக இருக்கும் எனது அன்பு மனைவியார் மற்றும் எங்களின் இரு குழந்தைகள் என இவர்கள் அனைவருக்கும் என் பாசம் கலந்த வணக்கங்களை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று ஒரு அமைச்சராக இருக்கலாம், ஆனால் இதற்கு அடிப்படை நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான். அதற்கு காரணம் என் மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்து வாய்ப்பு அளித்த மல்லசமுத்திரம் அருகே கோட்டப்பாளையம் என்ற என் பூர்வீக ஊர் அமைந்துள்ள திருச்செங்கோடு தொகுதி மக்கள்தான். ஆணும் பெண்ணும் சமம் என்ற பாலின சமத்துவ கோட்பாட்டை முதலாக மொழிந்த பண்பாட்டு தொன்மை வாய்ந்த அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ள திருச்செங்கோடு தொகுதி மக்களுக்கு என் மனதின் ஆழத்திலிருந்து நன்றியை உரைத்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த வெற்றிக்காக உழைத்த அனைத்து கழக நிர்வாகிகள் மற்றும் எனது பள்ளி மற்றும் கல்லூரி நண்பர்கள் என அனைவருக்கும் இந்த பேரவையின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் குடும்பம் ஒரு அரசியல் பின்னணி கொண்ட குடும்பம் கிடையாது. முதல் தலைமுறை பட்டதாரி என்பது போல நான் ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதி. சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் படித்த பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கக்கதாசம் என்ற சிறிய கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அதிகாரியாக நான் பணியாற்றிய போது கிராமத்து மக்களின் வழிகள் புரிந்து பொதுமக்களுக்கு அரசாங்க சேவை என்ற ஒன்று எவ்வளவு தேவை என்பதை கண்கூடாக பார்த்து அறிந்தேன். அதன் பிறகு IRS அதிகாரியாக பல மாநிலங்களில் 15 ஆண்டுகள் பணியாற்றிய போது ஏழைகள் 100 ரூபாய்க்காக போராடும் நிலையில் அதிகாரத்தின் காரணமாக ஊழல்வாதிகளின் காலடியில் கோடிகள் கொட்டப்பட்டு நாட்டின் பொருளாதாரமும் மக்களின் நல்வாழ்வும் எப்படி பாதிப்படைகிறது என்பதை அறிந்து தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றேன். ஒரு பியூரோக்ராட், அதாவது குடிமை பணி அதிகாரியின் கடமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கொள்கைகளில் திட்டங்களில் தனிப்பட்ட முறையில் முரண்பாடுகள் இருந்தாலும் அத்திட்டங்களை அப்படியே நிறைவேற்றுவதுதான். அப்படிப்பட்ட முரண்பாடுகளை நானும் எதிர்கொண்டு இருக்கின்றேன். என் IRS பணியை நாமும் மக்கள் பிரதிநிதியாக வேண்டும், அரசின் கொள்கைகளை வடிவமைக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு என் IRS பணியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்குள் வர முடிவு செய்த போது எங்கள் குடும்பத்தில் சட்டென வானிலை மாறியது. ஒரு நிரந்தர அரசு பணி, அதுவும் இந்திய குடிமை பணியில் உயரிய பதவி, அதிலிருந்து சவால்கள் நிறைந்த பொது வாழ்க்கை, ஒருவேளை தேர்தல் முடிவுகள் வேறாக இருந்தால் என்ன செய்வது என பல்வேறு கேள்விகள், ஒரு நடுத்தர குடும்பத்திற்கே உரிய கவலை, பதற்றம், அதனால் உண்டாகும் கோபம் என அனைத்து உணர்ச்சிகளையும் அனுபவித்த தருணம் அது. ஆனால் என் மனதில் அந்த அனைத்து உணர்ச்சிகளையும் விட ஒரு உணர்ச்சி மேலோங்கி நின்றது. அதுதான் நம்பிக்கை என்ற பெரு உணர்ச்சி. அந்த நம்பிக்கையை கொடுத்தது எங்கள் வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்கள். பலர் என்னிடம் கேட்டார்கள், எப்படி துணிச்சலாக ராஜினாமா செய்தீர்கள் என்று. அதற்கு பதில் ஒன்றே ஒன்றுதான், இவரை நம்பி ராஜினாமா செய்யாமல் வேறு யாரை நம்பி நான் ராஜினாமா செய்ய முடியும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நல்ல தலைவருக்கு தேவையான அடிப்படை பண்பு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம்தான். இன்டென்ஷன் மேட்டர்ஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் கடலூர் மாய்ந்த இளம் பெருவழுதி பாடிய புகழ்மிக்க புறநானூற்று பாடல் வரிகளை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். உண்டால் அம்ம இவ்வுலகம்
இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இலரே தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. மன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனக்கு கிடைப்பது சாவாமை தரும் அமிர்தமாகவே இருந்தாலும் அதை தான் மட்டும் உண்ணாமல் தமக்காக வாழாமல் பிறருக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் உழைக்கும் மாமனிதர்களால் தான் இந்த உலகம் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது என்பதே இந்த பாடலின் பொருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த புறநானூற்று பாடலுக்கு வாழும் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் முதலமைச்சர் அவர்கள். எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா? தேர்தல் அரசியலில் வெற்றி பெற நல்லவனாக மட்டும் இருந்தால் போதாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும். எங்கள் தலைவர் நல்லவருக்கு நல்லவர், வல்லவர்க்கெல்லாம் வல்லவர். இவரை நம்பி ராஜினாமா செய்யாமல் வேறு யாரை நம்பி ராஜினாமா செய்ய முடியும்? பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிப்ரவரி 2, 2024 அன்று தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் இயக்கத்தை நம் வெற்றி தலைவர் அவர்கள் தோற்றுவித்தார். அப்போது பலரும் எங்கள் தலைவர் விஜய் அவர்களின் முழு பரிணாமத்தை கணித்திருக்க மாட்டார்கள். சினிமா ஹீரோ தானே, அவருக்கு நாட்டு நடப்பை பற்றி என்ன தெரியும், மக்களை பற்றி என்ன தெரியும் என்றுதான் பலரும் தவறான எண்ணத்தில் இருந்தார்கள். வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம், இருக்கவே இருக்கு பிஜேபி பி டீம் என்ற ஆயுதம் என்று அலட்சியமாக இருந்தார்கள். ஆனால் தலைவரின் முதல் மாநாடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டு மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற கொள்கையை வகுத்து கொடுத்து தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக முன்னிறுத்தி தம்மை பற்றி தவறான மதிப்பீடு செய்தவர்கள் எல்லாம் விக்கித்து போகும்படி விக்கிரவாண்டி மாநாட்டை ஒரு கொள்கை திருவிழாவாக நடத்தி காட்டினார் நமது தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து தமிழக அரசியல் வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது விக்கிரவாண்டி மாநாட்டை ஒரு முக்கிய மைல்கல்லாக குறிப்பார்கள். ஏனென்றால் அதுவரை மக்கள் செல்வாக்கு இருந்தவர்களுக்கு கொள்கை தெளிவு இருக்கவில்லை, கொள்கை புரிதல், கொள்கை ஆளுமை இருந்தவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கவில்லை. அந்த சூழலில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் இந்த மண்ணோட அரசியலை, இந்த மண்ணோட கொள்கையை பேசியதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் திருப்பு முனையாக அமைந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லை என்று நாங்கள் ஒருபோதும் கூறமாட்டோம். பல நல்ல திட்டங்கள் இருந்ததுண்டு, பல நல்ல திட்டங்கள் அவர்கள் வகுத்தார்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயம் முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். சில மேதாவிகள் கூட சமூக நீதி சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், இல்ல 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 இருங்க. இல்ல இல்ல பொதுவா மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பேரவைத் தலைவர், எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல, அவரு எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல இல்ல நீங்க ஊழல் நீங்க ஏஞ்சி நிக்கிறீங்க. இல்ல 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 எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். ஆனா எந்த கட்சியை பத்தியும் சொல்லல அவரே. அப்ப அவங்க அமைதியா இருக்கிறாங்கல்ல, அதிமுக அமைதியா இருக்குது இல்ல, ஆனா அதிமுக அமைதியா இருக்குது இல்லன்னு நீங்க நாங்க எந்த கட்சி பேரை ஏதாவது சொன்னோமா? உட்காருங்க உட்காருங்க, நம்ம முடிக்கிறேன்.
இதை முடிச்சு வைக்கலாம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அவை முன்னவர் நீங்க வந்து இதை சுமூகமாக எப்படி முடிவு உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூறுவதைப் போல அவர் அந்த வார்த்தையை அங்கே இடம்பெறவில்லை. அப்படி வார்த்தை இடம்பெற்றிருந்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கிக்கொள்ளும். மாண்புமிகு ஊழல் சொல்லுங்க 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 சொல்லுங்க. மாண்பு உரிமை சங்கம் தென்னரசு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கடந்த ஆட்சியாளர்கள் என்று குறிப்பிட்டு சொல்கிறார். இன்னொருத்தர் அதை பற்றி சொல்லவில்லை என்பது அவர்களுடைய காரியம். ஆனால் ஆட்சி பொறுப்பில் இருந்தக்கூடிய நாங்கள் இருந்திருக்கிறோம். அவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை அவர் குறிப்பிட்டு சொன்னார். நான் வேண்டுமானால் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நீக்கலாம். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் சொன்னார். கடந்த ஆட்சியாளர்களாலே நாங்கள் இருக்கிற போது எங்கள் ஆட்சியிலே நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்கின்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தினார். எனவேதான் அதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். இப்போதும் நாங்கள் சொல்கிறோம், அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் நான் சொல்லியது உட்பட நீங்கள் அவை குறிப்பிலிருந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அந்த முந்தைய ஆட்சியாளர்கள் நார்மலைசேஷன் கரப்ஷன் என்கிற அந்த வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் தொடர்ந்து பேசலாம். பேரவை தலைவர் அவர்களே, உங்கள் முடிவை நான் மதிக்கிறேன். சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்ற கருத்தியலை உருவாக்கியதுதான் சென்ற அரை நூற்றாண்டின் மிகப்பெரிய சோகம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் யாரையும் பொதுவா சொல்றது இந்த கருத்தை நீக்க முடியாது. பொதுவா சொல்றது கருத்து நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க இது பொதுவா சொல்ற கருத்துல நீங்க சொல்ல முடியாது. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. நீங்க பேசுங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல இந்த ஊழல் கலாச்சாரத்தின் ஆரம்ப புள்ளியே ஓட்டுக்கு பணம் என்ற மோசமான நடைமுறைதான். இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் நாங்கள் பேசுங்க. பொதுவா சொல்ற கருத்து நீங்க இருங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இன்றைக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை தருவோம் என்று நம்பிக்கையுடன் எங்கள் முதல்வர் சொல்வதற்கு காரணம், நாங்கள் அனைவரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றதுதான். ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது, அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்ற முடிவில் நிலைப்பாட்டில் எங்கள் தலைவர் கட்சி துவங்குவதற்கு முன்னரே மிக உறுதியாக இருந்தார். நல்ல அரசியலுக்கு தமிழக மக்கள் என்றும் உறுதுணையாக நிற்பார்கள் என்று எங்கள் தலைவர் மனப்பூர்வமாக நம்பினார். அதன்படி துணிச்சலாக நிகழ்த்தியும் காட்டினார். இதற்கு பெயர்தான் the courage of conviction என்று சொல்வார்கள். மாண்புமிகு நீங்க இவ்வளவு வேகப்படுத்த இல்ல இருங்க. நீங்க உட்கார்ந்தா கொஞ்சம் விரிவா உட்காருங்க 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 பாருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. மார்க்கண்டேயன் சார், உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உட்காருங்க. முந்தைய ஆட்சியாளர்கள் என்று சொன்ன போது அவைக்குள் நான் நீக்கினேன். இருங்க இருங்க நீங்க இருங்க. மானிய கோரிக்கை தான் அமைச்சர். இருங்க. மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பதிலுரையில் நீங்க என்ன எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு அட்வைஸ் பண்றீங்களா? பணம் கொடுத்தாருன்னு அவர் அங்க கேக்குறீங்களா? அவரை என்ன கேக்குறீங்க? இங்க அமைதியா இருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. நீங்க இல்ல உங்களை பார்த்து கேட்கறது உங்களை கேட்கற மாதிரி எனக்கு வேண்டாம். உட்காருங்க.
உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அவரை முடிச்சிட்டுமே பேசு. மாநில உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். ஒரு நிமிஷம் அடுத்தது விடுறேன். மாண்புமிகு பேரவைத் அவர்களே, அமைச்சர் அவர்கள் பதிலுரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள்லாம் பொறுமையாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். போகிற போக்கில் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் நிர்வாக திறமையற்றது, நாங்கள் நிர்வாகம் நன்றாக செய்கிறோம் எல்லாம் சொல்றதை பற்றிலாம் அதுதான் பொதுவான கருத்துக்கள். சில அரசாங்கத்தில் லீக்கேஜ் இருக்கும், நாங்கள் லீக்கேஜில் கூட பேசுங்க, அல்லது நாங்கள் திறமையானவங்க நீங்கள் உங்களை பாராட்டிக்கங்க, அதில் எங்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை. முதலமைச்சர் பாராட்டுறார்கள், பக்கத்தில் இருக்க அதெல்லாம் உங்களுடைய உரிமை, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்க ஏற்கனவே ரூலிங் கொடுத்துருக்கீங்க. ஊழல் எதை சொன்னாலும் சரி அதற்கு ஆதாரம் இருக்க வேண்டும், அப்படிதான் நீ குறிப்பிடணும் ஏற்கனவே சொல்றீங்க. உங்களுடைய ரூலிங் ஒண்ணு. அது அன்னில் 50 ஆண்டு காலமாக ஊழல் திளைத்திருப்பது என்பது எப்படி குறிப்பிடுகிறார் சொன்னா, திராவிட இயக்கம் தான் இந்த 50 ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ணாவை சொல்லுகிறாரா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுகிறாரா, அல்லது அமர் ஜெயலலிதாவை சொல்லுகிறாரா, இந்த நாட்டை 5 முறை ஆண்ட கலைஞரை சொல்றாரா? யாரு சொல்றாரு? யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னவர் தான் முதலமைச்சராக இந்த 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். இந்த நாடு இன்றைக்கு வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான். இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம் சொன்னா திராவிட இயக்கம் தான். அவர் தான் சொன்னார், நான் கிராமத்தில் எங்கேயோ பிறந்து வளர்ந்தேன், எங்கேயோ போய் நான் கிருஷ்ணகிரி ஒரு கிராமத்தில் போய் நான் மருத்துவராக வந்தேன் என்று சொன்னால், இந்த மருத்துவம் சாதாரண கிராமத்தில் படிப்பதற்கு வாய்ப்பு வந்தது திராவிட இயக்கம் தான். திராவிட இயக்கம் யாரும் நான் பேசியிருக்க முடியாது, யாரும் படித்திருக்க முடியாது. எனவே திராவிட இயக்கத்தை நீங்க புதுசா வந்துக்கிறீங்க, கொள்கையை சொல்லுங்க, மீண்டும் நாங்க தான் ஆட்சிக்கு சொல்லுங்க, 25 ஆண்டு காலம் கட்டமைச்சு சொல்லுங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் அடுத்தவர்களை பேசுகிற பொழுது, அடுத்தவரை கை நீட்டுகிற பொழுது ஆதாரம் இல்லாமல் பேச வேண்டும் என்று நீங்கள் தயவு செய்து ரூலி கொடுங்க. இல்லைனாக்கா இந்த 25 நாள் இதே பிரச்சனை உடனே அசம்பிளி நாம் நடத்த முடியாது. தலவாய் சுந்தரம் பேசுறது. உட்காருங்க, வரிசைப்படி கொடுக்குறேன். உட்காருங்க உட்காருங்க. மாணவர் தலவாய் சுந்தரம், மாணவர் தலவாய் சுந்தரம் பேசுறேன். பேரவைத்தலைவர்களே, பொதுவாக நான் முடிச்சிருந்தேன். உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க சீக்கிரமா. பேசுங்க. மாண்பு OS மணியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாவேகா ஒரு பெரிய ஒரு கொள்கை முழக்கமாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருப்பது தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம். மனப்பாடமா சொல்றீங்க பாருங்க. அதை இல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு 2 காது இருக்கு, 53 வருட அரசியல் அனுபவம் இருக்கு, அதனால மனசுல இருக்கு சொன்னார்கள். இதுவே அவர்களுடைய கடுமையான விமர்சனமாகவும் முன்வைக்கிறார். வாழ்த்துக்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திலேயும் சிபிஐயிலேயும் பலதரப்பட்ட வழக்குகள் இருக்கிற 2 முன்னாள் அமைச்சர்களை நீங்கள் சேர்த்தீர்களே, அது எப்படி? ஆக ஊழலை பற்றி பேசுகிற அருகதை தாவேகாவுக்கு இல்லை, அறவே இல்லை, இல்லை. உட்காருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஏங்க நீங்க பேசி உட்காருங்க. சொல்லிட்டாருல, உட்காருங்க. கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க, உட்காருங்க. அது உட்காருங்க. நீங்க கருத்தை சொல்லிட்டீங்க. நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிட்டு அவங்க சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 பேரை நீங்க சேர்த்தீங்கன்னு சொல்றீங்க. தீர்ப்பு அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள சேர்த்திருந்தா அது தப்பு. இல்ல நான் அது கோர்ட்ல இருக்குது. அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, அதனால எங்க கிட்ட வந்தாங்க. உங்ககிட்ட இருக்க பிடிக்கல, நாங்களா வான்னு சொன்னோம். நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல உங்க கூட இருக்கிறதுக்கு. மாண்புமிகு உறுப்பினர் அதை தெளிவா நான் சொல்லிக்கிறேன். அதனாலதான் மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் அதானே அவர் எப்படி கேட்டாரு, உறுப்பினர் கேட்டாரு, மாண்புமிகு உறுப்பினர் கேட்டாரு, அதனால அதுக்கு நான் பதில் சொன்னேன். மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முடிவு சொல்றேன். முடிவு சொல்லிடுறேன். முடிவு சொல்றேன். உட்காருங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர்
இல்லைங்க இல்லை இது குறித்து நீங்கள் முந்தைய 50 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல் என்பதில் இருந்து ஊழல் என்று கடைசியாக திரு OS மணியன் பேசிய வரைக்கும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த இதை பத்தி பேசுங்க. நீங்க மானிய கோரிக்கை மீது பேசுங்க. எல்லாம் பேசு. உட்காருங்க. இல்ல உட்காருங்க. நீங்க இங்க பாருங்க மாண்பு எல்லாம் அவங்க என்ன பொதுவாகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல பொதுவாக இதை பற்றி ஊழல் இல்லாத லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அதிக அக்கறையாக இருப்பது இங்கு இந்த மாமன்றத்திலும் தெரிவிக்கப்பட்டு ஊடகங்களும் பெரிதாக தான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு அதுதான் பெரிதாக பேசப்படுகிறது. ஆனால் அவையில் பேசுகிற போது 2 முறை 3 முறை 4 முறை என்று 50 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள் அவர்களை பற்றி குறிப்பிடுவதாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் தகுந்த ஆதாரங்களை கையில் வைத்துக் கொண்டு பேசுவது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் காலையில் கொஞ்சம் சில ஆதாரங்களை காட்டினார். அதையெல்லாம் முன்கூட்டியே அப்படிப்பட்ட விவரங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிவித்து விட்டு சார் இப்போது பொதுவாக பேசுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று இன்னொன்று ஒரு முக்கியமான மானிய கோரிக்கையில் சில முக்கியமான விவரங்களை எல்லாம் ரொம்ப அழகுபட வரிசைப்படி தெரிந்து கொண்டே வந்தீர். உருக்கமான உங்கள் பேச்சு ரொம்ப உன்னிப்பாக எல்லோரும் கவனித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விவாதங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் மானிய கோரிக்கையின் மீது உங்களை பேசுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் கூறிய அனைத்தும் இருங்க. இனி வருகாலங்களில் இந்த தலைப்பில் பேசினாலும் சரி, எந்த தலைப்பிலிருந்து பேசினாலும் சரி, ஊழல் என்கின்ற வார்த்தைக்கு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பேசுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதுதான் நீங்க பேசாதீங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, காலை 9:30 மணியில் ஆரம்பித்த நமது சட்டமன்ற கூட்டம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 3:30க்கு பேச ஆரம்பித்தார். இப்ப 3:52. அவர் அந்த துறையினுடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது பற்றி அவர் குழி குறிப்பில் இருக்க பற்றி தான் இதில் பதிலுரையில் வர வேண்டுமே ஒழிய தேவையில்லாத பிரச்சனைகள். இன்னைக்கு 30 மணிக்கு 3:30க்கு ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளவு இங்க நிறைய பேருக்கு சுகர் இருக்கீங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டதான் சொல்லுகிறேன். பயங்கர வேதனையா இருக்கு, சமாளிக்க முடியல. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதிலுரையை காலையில் வைத்துக் கொள்ளுங்க. மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் முடிச்சிருங்க. சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுங்க. உட்காருங்க. நீங்க பேசுங்க. உட்காருங்க. அவர் பேர் மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்பு உறுப்பினர் விஜயகுமார். மாண்பு உறுப்பினர் விஜயகுமார், 3ஆம் முறையாக உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கடைசி இருக்கையில் இருந்து எழுந்து கையை நீட்டி பேசி நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். பிணியின்மை, செல்வம், விலை இன்பம், ஏமம், அணி என்ப நாட்டிற்கு இவை 5. நோயற்ற வாழ்வே ஒரு நாட்டின் தலையாய அணிகலன் என்னும் வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க நமது அரசு பொறுப்பேற்ற இந்த முதல் ஆண்டிலேயே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு முதன்மை இடத்தை அளித்துள்ளது என்பதை மாண்புமிகு பேரவை பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன். ஆரோக்கியம் என்பது நோயற்ற நிலை மட்டுமல்ல, அது உடல், மனம், சமூகம் என அனைத்து நிலைகளிலும் முழுமையான நல்வாழ்வை குறிப்பதாகும் என உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்துள்ளது. இந்த தொலைநோக்கு பார்வையுடன் தான் நமது அரசு மருத்துவத்துறையை அணுகுகிறது. நல்வாழ்வு என்பது ஒரு சிலருக்கான சலுகை அல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை பிறப்புரிமை. அந்த உரிமையை குக்கிராமத்தின் கடைக்கோடி குடிசைகளுக்கும், நகரத்தின் நெரிசல்மிகு குடியிருப்புகளுக்கும், மலைவாழ் மக்களின் குன்றுவாழ் குடிகளுக்கும் எவ்வித பாகுபாடின்றி தடையின்றி கண்ணியத்தோடு கொண்டு சேர்ப்பதே நமது அரசின் ஆகச் சிறந்த கொள்கையாகும். இன்று சுகாதாரத்துறையில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நாம் முன்னிலையில் இருக்கிறோம். நம் குழந்தை இறப்பு விகிதம் 1000 உயிர் பிறப்புகளுக்கு 11 என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. மாநிலத்தில் 99% பிரசவங்கள் மருத்துவமனையில் நடைபெறுகின்றன. அதே வேளையில் நம் கண்முன் உள்ள காலத்தின் புதிய சவால்களையும் இவ்வரசு மிக தெளிவாக உணர்ந்துள்ளது.
மாநிலத்தின் மொத்த இறப்புகளில் ஏறத்தாழ 75 விழுக்காடு தொற்றா நோய்களிலாயே நிகழ்கின்றன, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நல்வாழ்வின் நீட்சியாக முதியோரின் எண்ணிக்கை அதிகரித்து தமிழ்நாடு ஒரு முதியவர்கள் அதிகம் வாழும் சமூகமாக மெதுவாக உருமாறி வருகிறது. உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புற்றுநோய், மனநல பிரச்சனைகள் என புதிய சவால்கள் நம்மை சூழ்ந்துள்ளன. இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் அனைவருக்கும் நல்வாழ்வு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் சுகாதார மேம்பாடு, நோய் தடுப்பு, நோய் குணப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் வலி நிவாரண பராமரிப்பு ஆகிய 5 முக்கிய பரிமாணங்களை உள்ளடக்கி இத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என்பது வெறும் காகிதமல்ல, அது மக்களிடம் நாங்கள் அளித்த உறுதிமொழி. மக்கள் நல்வாழ்வு துறைக்காக நாங்கள் அளித்த முதன்மை வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் ஆட்சி அமைந்த சில மாதங்களிலேயே செயல் வடிவம் பெற்றுள்ளதை இம்மாமன்றத்தில் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்ற எங்களின் வாக்குறுதி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் என்ற பெயரில் 560 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த செப்டம்பர் 15ஆம் நாள் முதல் மாபெரும் திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது. இது அரசு மருத்துவமனை பிரசவங்களை ஊக்குவிப்பதோடு ஏழை மக்களின் செலவின சுமையும் கணிசமாக குறைக்கும். இரண்டாவதாக, முதியோர் நலனில் நாங்கள் அளித்த வாக்குறுதி. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு எவ்வித வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புற்றுநோய், நவீன இதய அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உயர்நிலை சிகிச்சைகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் விலையில்லாமல் வழங்கப்படும். வாழ்நெல்லாம் உழைத்து ஓய்ந்த முதிய தலைமுறைக்கு நமது அரசு செலுத்தும் நெஞ்சார்ந்த நன்றிக்கடன் இது. மூன்றாவதாக, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முழு உடல் பரிசோதனை என்ற வாக்குறுதி. 30 வயதை கடந்த அனைவருக்கும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் திட்டம் மாநிலம் முழுவதும் 1257 மையங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்படும். மேலும் மதுரை, திருச்சி, நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நலம் முழு உடல் பரிசோதனை மையங்கள் அதிநவீன வசதிகளோடு அமைக்கப்படும். நான்காவதாக, அரசு மருத்துவமனைகளை நவீனப்படுத்துவோம் என்ற வாக்குறுதி. இன்று இந்த பேரவையின் வாயிலாக வாசிக்கப்படவிருக்கும் 115 புதிய அறிவிப்புகள் ஒவ்வொன்றும் இந்த வாக்குறுதியின் உயிரோட்டமான செயல் வடிவங்களே ஆகும். ஐந்தாவதாக, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற சீரிய இலக்கு. போதை பழக்கத்திலிருந்து மீள துடிப்பவர்களுக்கான மறுவாழ்வு நிதி 70 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மனநலம் மற்றும் போதை மறுவாழ்வு மையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. இறுதியாக, மருத்துவ கனவோடு காத்திருக்கும் மாணவர்களின் நெஞ்சில் நெருப்பாக எரியும் நீட் தேர்வு. மாநில மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கையை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என ஒன்றிய அரசை நமது அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவுகளுக்காக குரல் கொடுப்பதிலும் சட்ட போராட்டம் நடத்துவதிலும் இந்த அரசு ஒருபோதும் பின்வாங்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இந்த பேரவையில் தாக்கல் செய்த 2026-27 ஆண்டிற்கான திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு ரூபாய் 23,357 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது மக்கள் நல்வாழ்வுக்கு இந்த அரசு தரும் முதன்மை இடத்தின் அடையாளம். அத்துடன் 6 புதிய மகத்தான அறிவிப்புகளாக ரூபாய் 744.5 கோடி மதிப்பிலான திட்டங்களை நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். முதலாவதாக, நான் ஏற்கனவே விவரித்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இரண்டாவது, மாநிலத்தின் ஒவ்வொரு ஊராட்சியையும் சென்றடையும் வகையில் மருத்துவர், செவிலியர், எண்முறை மருத்துவர் அடங்கிய குழுவுடன் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் 33 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் படிப்படியாக தொடங்கப்படும். மூன்றாவதாக, கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவ காலம் நெருங்கும் போது தங்கி இருந்து இலவச உணவு, மருத்துவ ஆதரவு, தொடர் கண்காணிப்பு பெறும் தாய் கேர் மகப்பேறு பராமரிப்பு மையங்கள் ரூபாய் 23 கோடி ஒதுக்கீட்டில் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும். நான்காவது, டெலிமெடிசின், தொலைதூர கிராமப்புற மக்களுக்கு சிறப்பு மருத்துவ ஆலோசனைகளை உறுதி செய்யும் வகையில் 5 மையங்கள், ஹப்ஸ் மற்றும் 200 இணைப்பு மையங்களுடன் ஸ்போக்ஸ் தொடங்கி 5 ஆண்டுகளில் 1000 மையங்களாக விரிவடையும் வகையில் தொலை மருத்துவ திட்டம்
ரூபாய் 18.5 கோடி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். 5வது, புற்றுநோய் சிகிச்சையில் புரட்சி காணும் வகையில் 5 மண்டல புற்றுநோய் மருத்துவமனைகளுடன் கூடிய ஹப் அண்ட் ஸ்போக் புற்றுநோய் பராமரிப்பு அமைப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கை ரூபாய் 10 கோடி ஒதுக்கீட்டில் தயாரிக்கப்படும். 6வது, உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளுக்காக தற்போது ஒதுக்கீட்டுக்கு மேல் கூடுதலாக ரூபாய் 100 கோடி வழங்கப்படும். அரசு மருத்துவமனையில் இனி மருந்து இல்லை என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்பதே இந்த அரசின் உறுதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 100 நாட்களில் இந்த அரசு செய்த சாதனையில், மருத்துவத்துறையில் செய்த சாதனையில் சற்று குறிப்பிட விரும்புகிறேன். மனிதவள மேம்பாடு. தகுதிமிக்க மனிதவளமே மருத்துவ கட்டமைப்பின் முதுகெலும்பாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய ஆணைப்படி பதவியேற்ற 100 நாட்களுக்குள் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என புதிய பணி நியமனங்கள் உடனடியாக வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 2026-27 நிதியாண்டில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் MRB மூலமாக மருந்தாளுநர்கள், செவிலிய உதவியாளர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் என 24 வகையான 3594 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால், அரசியல் பரிந்துரைகளோ பணச்செல்வாக்கோ இன்றி வெளிப்படையான ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் மட்டுமே ஆயிரக்கணக்கான பணியாளர்களுக்கு பணி மாறுதல்களும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட உள்ளன. தகுதி, நேர்மை மட்டுமே இந்த அரசின் ஒரே அளவுகோல். உட்கட்டமைப்பு மாண்பு. மருத்துவ உட்கட்டமைப்பை பொறுத்தவரை ஆரம்ப சுகாதார நிலையங்களை வலுப்படுத்தும் நோக்கில் ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் 127 புதிய கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்தின் சார்பில் ரூபாய் 161.69 கோடியில் பல்வேறு மருத்துவ கட்டடங்களும் கள ஆய்விற்கென 40 புதிய வாகனங்களும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 17 கோடியில் 210 படுக்கைகள் கொண்ட புதிய கட்டடம், கன்னியாகுமரி மருத்துவக் கல்லூரியில் ரூபாய் 6.78 கோடியில் கதிரியக்க புற்றுநோய் சிகிச்சை மையம், வடசென்னை மக்களின் நலனுக்காக தண்டையார்பேட்டையில் புதிய டயாலிசிஸ் மையம் என யாவும் இந்த 100 நாட்களுக்குள் திறந்து வைக்கப்பட்ட சாதனைகளாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த உரையை அடுத்து இத்துறையின் 2026-27 ஆண்டிற்கான 115 புதிய அறிவிப்புகளை எங்கள் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வெளியிட விரும்புகிறேன். மொத்தம் 115 அறிவிப்புகள் இருக்குது. இல்ல முக்கியமான அறிவிப்புகள் என்று தாங்கள் கருதுகின்றவற்றை நீங்க தலைப்பு மட்டும் நீங்க அதை படிச்சிடலாம். 115 அறிவிப்பு, மொத்தம் முத்தான மணியான அறிவிப்புகளாக 115 அறிவிப்புகள் என்று சொல்கிறார்கள். அவர் 115 படிப்பதற்கு பதிலாக அதுல முக்கியமாக மக்களுக்கு உடனடியாக நீங்க கொண்டு சேர்க்க வேண்டிய திட்டங்கள் இருந்து அதை நீங்க படிக்கலாம். அனைத்தும் முக்கியமான திட்டங்கள் தான். இருந்தாலும் உறுப்பினர்களின் விருப்பத்தை தலைப்பு மட்டும் படிச்சு. ஓகே. நம் மாநிலத்தின் பொது சுகாதார அமைப்பின் சட்ட அடித்தளமாக இருப்பது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம், டிஎன் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் 1939. இந்த சட்டம் இயற்றப்பட்டு 87 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய சுகாதார சவால்களுக்கும் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப ஒரு நவீன, விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுய பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்ற புதிய பிரிவும் சேர்க்கப்படும். முதன்முறையாக சமூகம், குடும்பம் மற்றும் தனிமனித அளவில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி உருவாக்கப்படும். இதன் தொடர்பாக அனைத்து தகவல்களும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய நலம் 360 செயலி அறிமுகப்படுத்தப்படும். சில முக்கியமானதை மட்டும் தமிழ்நாடு மெடிசிட்டி 4. தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், ஹெல்த் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிறது. நம் மாநிலத்தை உலக அளவில் மருத்துவத்துறையில் முதன்மை இடங்களில் ஒன்று என்ற இலக்கினை அடைய முதல் முறையாக தமிழ்நாடு மருத்துவ நகரம் டிஎன் மெடிசிட்டி உருவாக்கப்பட்டு
உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள், மருத்துவ ஆராய்ச்சி, மெடிக்கல் டூரிசம், ஆயுஷ் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வழங்கப்படும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்திட முதற்கட்டமாக ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பு 7. தமிழகத்தில் ஆரம்ப சுகாதார மருத்துவ சேவை கிட்டத்தட்ட அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் பரவலாக்கப்பட்டுவிட்டன. நம் அடுத்த இலக்கு, நம் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டது, அதன் வழியில் நம் அடுத்த இலக்கு அனைத்து மாவட்டங்கள் அளவிலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை வசதியை கொண்டு வருவதுதான். இதற்காக 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் முதியோர் காப்பீட்டு திட்டம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சைகள் பெறும் வகையில் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விருப்பத்திற்கிணங்க அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு பதிலளிக்கும் விதமாக, காலமுறை ஊதியத்தில் 2500 புதிய செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கம். மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணிபுரியும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக 2500 செவிலியர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு தற்போதைய தொகுப்பூதியத்தில் இருந்து காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் அனைவருக்கும் கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை நலம் 360, 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை வழங்கும் வகையில் 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், 295 அரசு மருத்துவமனைகள், 424 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 39 நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்கள் மற்றும் 463 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆண்டிற்கு ஒருமுறை 14 அடிப்படை பரிசோதனைகளை உள்ளடக்கிய நலம் ஒருங்கிணைந்த இலவச கட்டணமில்லா உடல்நல பரிசோதனை காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் ரூபாய் 51 கோடியில் செயல்படுத்தப்படும். கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக, அறிவிப்பு எண் 11, 1090 மருந்தாளுநர்கள், 999 செவிலிய உதவியாளர்கள், 896 கிராம சுகாதார செவிலியர், 164 சித்தா ஆயுர்வேதா யுனானி மருத்துவ பணியாளர்கள், 130 கண் மருத்துவ உதவியாளர் உள்ளிட்ட 20 வகையான 3594 பணியிடங்களுக்கு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 2026-27 ஆண்டில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு புதிதாக 1695 செவிலிய பணியிடங்கள் ரூபாய் 42 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். செயற்கை கருத்தரிப்பு சேவை. அறிவிப்பு எண் 13. செயற்கை கருத்தரிப்பு சேவை தற்போது ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு இச்சேவையை மேலும் விரிவுபடுத்தும் விதமாக நாமக்கல், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட 31 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் வாலாஜாபேட்டை, பெரம்பலூர், தென்காசி, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் ஆகிய 6 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் முதல் நிலை செயற்கை கருத்தரிப்பு மையம் லெவல் 1 அசிஸ்டட் ரிப்ரொடக்டிவ் சென்டர் ரூபாய் 14 கோடி மதிப்பீட்டில் மாநிலம் முழுவதும் நிறுவப்படும். அறிவிப்பு 18. நகர்ப்புற நலம் ரூபாய் 82.5 கோடி மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் உள்ள 29 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு 174 சிறப்பு மருத்துவர்கள், 149 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 604 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நகர்ப்புற மக்களுக்கான சுகாதார சேவையின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் மற்றும் காலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். நகர்ப்புற நலனின் அடுத்த அறிவிப்பாக நகர்ப்புற மக்களுக்கு சிறப்பு மருத்துவ சேவைகளை எளிதில் கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக
மாநிலம் முழுவதும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டதற்கு பதிலளிக்கும் விதமாக பாடி அரசு மருத்துவமனை உட்பட 39 நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களில் கூடுதல் பொது மருத்துவம், மகப்பேறு மற்றும் மகளிர் நலம், குழந்தைகள் நலம், மயக்கவியல், பல் மருத்துவம் மற்றும் ஏன்முறை மருத்துவம் ஆகிய துறைகளில் 186 சிறப்பு மருத்துவர்கள், 145 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 609 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். இதன் மூலம் நகர்ப்புற மக்களின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த மனநல திட்டம். மனநல சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மனநல அலகுகள், பள்ளி மனநல ஆலோசனை சேவைகள், 4 மண்டல தொலை மனநல மையங்கள் மற்றும் 12 போதை மறுவாழ்வு மற்றும் சிகிச்சை மையங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மனநல திட்டம். தொலை மனநல மையங்கள் டெலி மென்டல் ஹெல்த் ஹப்ஸ் ரூபாய் 26.87 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப். தற்போது சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் முழு உடல் பரிசோதனை சேவை மாநிலம் முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் முதற்கட்டமாக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் நாமக்கல் ஆகிய 4 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நலம் 360 முழு உடல் பரிசோதனை மையங்கள் நிறுவப்படும். அறிவிப்பு எண் 22. வீட்டிற்கே சென்று ரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநகர பகுதிகளில் முன்பதிவு அடிப்படையில் மருத்துவ பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று ரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள் ஹோம் பேஸ் டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் பொது தனியார் கூட்டு முறையில் செயல்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 24. தமிழ்நாட்டில் முதல் முறையாக கர்ப்பகால உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படும் தாய்மார்கள் வீட்டிலிருந்தபடி அவர்களது ரத்த அழுத்தத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் ப்ளூடூத் வசதி கொண்ட ரத்த அழுத்தம் அளவிடும் கருவிகள் ப்ளூடூத் எனேபிள் பிபி ஆபரேட்டர்ஸ் முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி, நீலகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் உள்ள சுமார் 10,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 2.01 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை. மகளிரின் மாதவிடாய் விலக்கு காலத்தில் பெரிமீனோபாசல் பீரியட் காலத்தில் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்க முதல் முறையாக மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை பெரிமீனோபாசல் கேர் பாலிசி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும். பச்சிளம் குழந்தைகளுக்கு அரிய வகை மரபுசார் நோய்கள் கண்டறியும் திட்டம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் சுமார் 4.5 லட்சம் பச்சிளம் குழந்தைகளுக்கு 7 அரிய வகை மரபுசார் நோய்கள் ரேர் ஜெனடிக் டிசீசஸ் கண்டறியும் சேவைகள் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் ஹப் அண்ட் ஸ்போக் முறையில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுடன் இணைக்கப்பட்டு ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 28. தமிழ்நாட்டில் முதல் முறையாக குழந்தைகள் பிறந்தவுடன் அவர்களது செவித்திறனை பரிசோதிக்க முதல் முறையாக வட்டார அளவில் 38 கையடக்க எதிரொலி ஒலி உமிழ்வு ஓட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன் கருவிகள் மற்றும் பரிசோதனைக்கான ஒலி தடுப்பு அறைகள் ரூபாய் 3.8 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். அறிவிப்பு எண் 29. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டு முழுவதும் இன்சுலின் மருந்துகள் ரூபாய் 9.94 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு புதிய கட்டிடங்கள். தாய்சேய் நல சேவைகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தருமபுரி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், நாமக்கல், திருப்பூர் மற்றும் திருவள்ளூர் ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மதுராந்தகம், பொள்ளாச்சி, கோவில்பட்டி மற்றும் சாத்தூர் ஆகிய 4 அரசு மருத்துவமனைகளுக்கு புதிய தாய்சேய் நல கட்டிடங்கள் ரூபாய் 128 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். மேலும் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டிடம் ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு புதிய கட்டிடங்கள். கடலூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் காஞ்சிபுரம், பத்மநாபபுரம், கந்தர்வக்கோட்டை, தேவக்கோட்டை,
வீர கேரளம் புதூர், பொன்னேரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்தராயிருப்பு, பெண்ணாயிரம் மற்றும் ஊத்தங்கரை ஆகிய 10 அரசு மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகள், உள் மற்றும் வெளிநோயாளர் பிரிவுகள் உள்ளிட்ட கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் 98.85 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உட்கட்டமைப்பு மேம்படுத்துதல். திருப்பூர், நாமக்கல், அரியலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், கரூர், கிருஷ்ணகிரி மற்றும் சென்னை கீழ்ப்பாக்கம் ஆகிய 8 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பை வலுப்படுத்த மருத்துவ பயனாளிக்கான உள் நோயாளி மற்றும் வெளிநோயாளி பிரிவு கட்டிடங்கள் மற்றும் புதுப்பித்தல் பணிகள் ரூபாய் 122.08 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய உயர் அடுக்கு ஒருங்கிணைந்த வெளிநோயாளிகள் பிரிவு கட்டிடம் மல்டி ஸ்டோரேஜ் இன்டகிரேட்டட் அவுட் பேஷண்ட் பிளாக் ரூபாய் 95.7 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு உயிர்காக்கும் நவீன மருத்துவ உபகரணங்களுடன் ரூபாய் 66.93 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். துணை சுகாதார நிலையங்கள், ஹெல்த் சப் சென்டர்ஸ், கிராமப்புற மக்களுக்கு பாதுகாப்பான, தரமான மற்றும் தொடர்ச்சியான முதன்மை சுகாதார சேவைகள் வழங்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் 100 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். கிராமப்புற மக்களின் மருத்துவ சேவைகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் 50 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கூடுதல் கட்டிடங்கள் ரூபாய் 44 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 39 இருதய நலன். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, திருப்பூர், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், அரியலூர், நாமக்கல், ஈரோடு மற்றும் கரூர் ஆகிய 10 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருதய நோய்களுக்கான சிகிச்சையை உரிய நேரத்தில் மேற்கொள்வதற்காக புதிய கேத்லாப் வசதிகள் ரூபாய் 73.82 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். அறிவிப்பு 44. தமிழ்நாடு முழுவதும் ஆட்டிசம் குறைபாடை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சைகள் வழங்க 12,456 கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் 5,000 மருத்துவர்களுக்கு ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் பயிற்சி வழங்கப்படும். மேலும் மாற்றுத்திறனாளிகள் துறை, பள்ளிக்கல்வித்துறையுடன் ஒருங்கிணைந்து ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் வழங்கப்படும். சிடி ஸ்கேன். ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ அவர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக வேதாரண்யம், கோவில்பட்டி, ஜெயங்கொண்டம், திருக்கோயிலூர், ராசிபுரம் ஆகிய 5 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, கலைஞர் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, விழுப்புரம், திண்டுக்கல், திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிடி ஸ்கேன் வசதிகள் ரூபாய் 36.35 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். செவிலியர் மற்றும் துணை செவிலியர் பயிற்சி பள்ளிகளுக்கு புதிய விடுதி கட்டிடங்கள். கடலூர், மதுரை, காஞ்சிபுரம், சென்னை கீழ்ப்பாக்கம் மற்றும் கஸ்தூர்பா காந்தி மருத்துவமனையில் அமைந்துள்ள செவிலியர் மற்றும் துணை செவிலியர் பயிற்சி பள்ளிகளுக்கான கல்வி மற்றும் விடுதி கட்டிடங்கள் ரூபாய் 51.98 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். தாய்சேய் நல சேவைகளை வலுப்படுத்த உயர்தர மருத்துவ உபகரணங்கள். தமிழ்நாடு முழுவதும் 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் 94 அரசு மருத்துவமனைகளில் செயல்படும் 130 ஒருங்கிணைந்த அவசரகால மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மையங்களுக்கு தாய்சேய் நல சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் உயர்தர மருத்துவ உபகரணங்கள் ரூபாய் 28.99 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். நரம்பியல் அறுவை சிகிச்சை மையங்கள், நியூரோ சர்ஜரி ஹப்ஸ். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, தஞ்சாவூர், மதுரை, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய 5 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் நரம்பியல் அறுவை சிகிச்சை மையங்கள், நியூரோ சர்ஜரி ஹப்ஸ் ஏற்படுத்தப்பட்டு சென்னை ஸ்டான்லி, வேலூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி மற்றும் திருவாரூர் ஆகிய 5 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நரம்பியல் மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் ரூபாய் 25.14 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பேரவைத் தலைவர் அவர்களே, அனைத்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கும் அவர்கள் தொகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கான திட்டங்கள் இதில் இருக்கின்றன. நீங்கள் அனுமதித்தால் அனைத்து திட்டங்களையும் நான் இதுல அனைத்துமே நான் வேகமாக பார்த்து அனைத்துமே முக்கியமாக படான, அதிலும் குறிப்பாக அனைத்து மக்களுக்கும் பயன் தரக்கூடிய முக்கியமான திட்டங்களை பற்றி மட்டும் நீங்க படிக்கலாம். சொல்லிட்டாரா?
போதும் சரி. இன்னும் ஒன்று ரெண்டு விட்டு போய் அது முடிச்சுங்க அதை. ஓகே, இதுக்கு மேல கண்டினியூ பண்ணா இங்க எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பள்ளி மாணவர்களுக்கு பல் சீரமைப்பு சிகிச்சை திட்டம். கடலூர், நாகப்பட்டினம், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி மற்றும் விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள 1500 பள்ளி மாணவர்களுக்கு பல் சீரமைப்பு சிகிச்சை திட்டம் ரூபாய் 1.8 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கவனத்திற்கு மேலூர் சங்கரன் கோயில், திருச்செந்தூர் மற்றும் காங்கேயம் ஆகிய 4 அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை மற்றும் தடயவியல் சேவைகளுக்காக நவீன உடற்கூராய்வு மையங்கள் மார்ச்சுவரி ரூபாய் 2.8 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஒரே நிமிஷம். பொதுமக்களுக்கு அடிப்படை உயிர்காக்கும் சிகிச்சை பயிற்சி திட்டம் 2026-27 ஆண்டில் ரூபாய் 62.56 லட்சம் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 8160 முதல் உதவியாளர்கள், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் ட்ரைனிங் மற்றும் ஆர்வமுள்ள பொதுமக்கள் உள்ளிட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள், காவல்துறையினர், நெடுஞ்சாலை ரோந்து பணியாளர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வாயிலாக அடிப்படை உயிர்காக்கும் சிகிச்சை, பேசிக் லைஃப் சப்போர்ட் மற்றும் காய சிகிச்சை மேலாண்மை, டிராமா மேனேஜ்மெண்ட் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். படிக்கிறேன். இறுதியாக 2 மருத்துவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகளுக்கான விருது. தமிழ்நாட்டில் மருத்துவத் துறையில் பணியாற்றும் மருத்துவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் தேசிய மருத்துவ தினமான ஜூலை 1ஆம் தேதி சிறந்த மருத்துவர்களுக்கான விருது வழங்கும் திட்டத்தினை மறுசீரமைத்து இளம் மற்றும் வளர்ந்து வரும் மருத்துவ வல்லுநர்களின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் புதுமையான பங்களிப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கும் வகையில் விருதுகள் வழங்கப்படும். மேலும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த மருத்துவர்களுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். செவிலியர்களுக்கு சிறந்த சேவைகளுக்கான விருதுகள். சர்வதேச செவிலியர் தினமான மே 12ஆம் தேதியை முன்னிட்டு நோயாளிகளின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன், அன்பு மற்றும் கருணையுடன் பணியாற்றி வரும் செவிலியர்களின் உன்னத சேவையினை கௌரவிக்கும் வகையில் பணிபுரியும் செவிலியர்களில் சிறந்த தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் பணிபுரியும் செவிலியர்களை வெளிப்படையாக தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் மாநில அளவில் விருதுகள் வழங்கப்படும். முடிவுரையா நீங்க சொல்லுங்க. முடிவுரை சொல்றீங்க. கொடுங்க. ஓ, இதுல தலைவரே கொடுங்க. படிக்கிறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் குற்றச்சாட்டுகளும் ஆலோசனைகளுக்கும் வெட்டு தீர்மானங்களுக்கும் உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என நான் நம்புகிறேன். என்னால் விளக்கம் அளிக்கப்படாத கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் நடவடிக்கை குறிப்பேட்டில் உள்ள மாண்புமிகு உறுப்பினர்களின் கருத்துக்களை படித்து அறிந்து அந்த கருத்துக்களில் அவை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வெட்டு தீர்மானங்கள் கொடுத்துள்ள மாண்புமிகு உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்று கொண்டு மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குறித்த மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.